மதுரையோட காவல் தெய்வம் பாண்டிய பத்தியும் பாண்டி கோயிலை பத்தியும் பார்த்து போடுவோம். 200 வருஷத்துக்கு முன்னாடி கரூர்ல இருந்த பெரியசாமி வள்ளியம்மன் புருஷன் பொண்டாட்டி 2 பேரு ராத்திரி இங்க வந்து தூங்கி இருக்காங்க. தூங்குறப்ப பூமிக்கடியில 8 அடி சிலை இருக்கிறதா கனவு வந்திருக்கு. காலையில எந்திரிச்சு தோண்டி பார்த்தா அங்க கிடைச்ச சிலை தான் இப்ப நம்ம காவல் தெய்வமா கும்பிடுற நம்ம பாண்டிசாமி. இங்க வந்து நம்ம தலைவனை பாக்குறப்ப சம்மணம் போட்டு சாந்தமா தவம் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா அவரோட முறுக்கு மீசையும் கண்ணையும் பாக்குறப்ப ரொம்ப உக்கிரமா இருக்கும். மதுரைக்காரங்களுக்கு குலதெய்வமே நம்ம பாண்டி தான். அதனாலேயே மதுரையில பிறக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பாண்டின்னு பேர் வைப்பாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நான் தான். பில்லி சூனியம் செய்வன கோளாறுன்னு எதுவா இருந்தாலும் இங்க வந்தா துப்பு நூறா சின்ன புண்ணமா போயிரும்னு மதுரைக்காரங்க அம்புட்டு நம்புறாங்க. நம்ம பாண்டிச்சாமி சைவச்சாமி, அதனாலேயே அவருக்கு பொங்கல் பூவும் பழமும் வச்சுதான் படைச்சு சாமி கும்பிடுவாங்க. ஆனா ஆடு கோழி சுருட்டு சாராயம்னு அவருக்கு காவலா இருக்கிற சமய கருப்பு சாமிக்கு தான் வச்சு சாமி கும்பிடுவாங்க. மதுரைக்காரங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே மொட்டை போட்டு காது குத்துறதே இங்கதான். ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமை சும்மா திருவிழா மாதிரி ஜெயின் இருக்கும். இங்க கொடுக்குற விபூதிய உடம்புல பூசினா எப்பேற்பட்ட நோயா சரியா போயிரும்னு பயந்த கோளா சரியாயிரும்னு மதுரைக்காரங்க நம்புறாங்க. ஆடு கோழிய சாமிக்கு பலி கொடுத்து அதை இங்கேயே விறகடுப்பு வச்சு சமைச்சு ஜாதி வேதம் பார்க்காம எல்லாத்துக்கும் சமபந்தி விருந்து வச்சு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுறதா இங்க வழக்கம். வருஷத்துல 365 நாளும் அசைவ அன்னதானம் நடக்கிற ஒரே இடம் நம்ம பாண்டி கோயில் தான். பாண்டி சிவனுக்காக தவம் செஞ்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலேயே இங்க சிவன் ராத்திரிக்கு கூட்டம் சும்மா ஜகஜோதியா இருக்கும். உள்ள வரம் கேட்டு இங்க வந்து தொட்டில் கட்டுறதும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மணி கட்டுறதும் இங்க வழக்கம். 200 வருஷமா தன்னோட ஆதி அடையாளத்தை தாங்கி நிக்கிற தலைவன் பாண்டினால மதுரைக்காரங்க நமக்கு எல்லாம் பெருமை தானே.